ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவங்களோட பிடி சார் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப சுமாராக ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எடுத்து, செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம கதைக்குள்ளேயே கொண்டு போகிறாங்க. நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டை கொடுக்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது. என்னென்னா, புதுப்பேட்டையில் வந்து தனுஷை பார்த்து சொல்லுவாங்கல்ல, இந்த கத்தியை வச்சுட்டாடா என்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். என்னன்னா, இப்படி ஒரு கிளைமேக்ஸை வச்சுட்டா ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்லாம் எடுத்தீங்கன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பெருசாக எங்கேயுமே வந்து ரொம்ப யூஷுவலான ஒரு காமெடியாக இருக்கட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப யூஷுவலான ஒரு இது. அதை தாண்டி யூஷுவல்னாலுமே நமக்கு ஒரு கிரிப்பாக பிடிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம பார்க்குற நம்மளை வந்து கேட்ச் பண்ணுற மாதிரியான எதுவுமே இல்லை. ஓகே 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 அப்படி தான் இருந்தது. ஸோ மற்றபடி சென்டிமெண்ட் சீன் எங்கெங்கே வருதோ அது எல்லாமே நமக்கு வந்து டச்சபிளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து டயலாகாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அதாவது அந்த பீப்புளோட நடிப்பு அதை சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு ரொம்பவே கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் திரும்ப காமெடியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சைடு அவங்க நார்மல் இதுக்கு போகும்போது படம் மறுபடியும் அப்படி டவுன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்டிமெண்ட் சீன் வந்து அவ்வளோ பவராக இருக்குது. அதாவது அது எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னா, இப்போ ஹிப்ஹாப் தமிழா மட்டும் இல்லாமல் அந்த படத்தை அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மாதிரி, அதாவது ஒரு யதார்த்தமான படங்களாக வந்து உருவாகிற மாதிரி. மேபி என்னோட வேர்ட்ஸ் எதுவும் தப்பாக இருக்கலாம். ஏன்னா நான் இப்போ தான் இந்த விஷயம்லாம் வந்து லேர்ன் பண்ணுறேன். பட் நான் ஒரு ஃபேனாக வந்து இதை சொல்கிறது என்னென்னா, அவங்க இல்லாமல் இந்த படம் இருந்ததுன்னா இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக வந்து ரொம்பவே அற்புதமாக எடுத்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ டீட்டெயிலான சென்டிமெண்ட்ஸு அண்டு தேவையான அளவுக்கும் அதை வச்சுருக்காங்க. டீட்டெயில்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாமே இருக்குது. பட் இதில் மைனஸ் அப்படின்னா, சொன்ன மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் அவங்களோட ரோலை வந்து கரெக்டான அவர் வந்து எவ்வளோ இதாக பர்ஃபார்ம்னா, யங்ஸ்டரை எவ்வளோ தூரம் பல்ஸ் பிடிக்கிற ஒரு ஆக்டர் அவர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து சும்மா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரோல் மாதிரி இருந்தது. அவரோட பிடி சார்னு அவரை வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு சாங்கில் பிடி சாராக வர்றாரு போகிறாரு ஓகே. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு இதில் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். இல்லைனா அவர் வந்து ஃபைட்டில் ஏதாவது ஒரு ஃபைட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் காட்டியிருக்கலாம். அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுன்னு ஒன்று வச்சு திணிச்ச மாதிரி தான் ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து படத்தில் இருந்தது. மற்றபடி அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், யூஸ்வலாக அவரோட அந்த ஒரு ஏன்னா இப்போ ஒரு அன்பறிவு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மீன் பார்த்தேன். யார் கருத்து சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஆனால் வென் ஆதி அண்ணா சேஸ் வி வில் லிசன் அந்த மாதிரி. ஸோ அவரோட ஸ்டைல்லே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் சில பாயிண்ட் சொன்னது அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போக 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 ஒரு கடைசியில் வந்து அந்த ஒரு சீன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ்லாம் கொண்டு போகும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதில். ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து இன்னமும், ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரி ஓகே யூஷுவல் ஃப்ளாட்டான ஒரு ஸ்டோரி இதானே வரப்போகுது, இதான சொல்யூஷன் தேடும்போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை ரொம்ப பாசிட்டிவாக வந்து இதை எப்படி சொல்ல முடியும் இந்த ஒரு சப்ஜெக்டை. ஏன்னா இப்போ யூஸ்வலாக அந்த மாதிரி ஒன்றுன்னா நெகட்டிவாக ஒன்று காட்டுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு அப்யூஸே வச்சுக்கலாம். ஒரு நெகட்டிவாக ஒன்று போகும். நெகட்டிவ்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து போகும். பட் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு பாசிட்டிவாகவும் மோட்டிவேட்டடாகவும் எல்லா ஏஜ் பீப்புளும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அவங்க இன்னும் கரெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அண்டு ஒரு விஷயம் நான் நோட் பண்ண, மேபி நான் போன தியேட்டரில் அந்த பிரச்சனையான்னு தெரில, சின்ன சின்ன இடத்துல வந்து கலர் கிரேடிங் வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அதிகமான ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா, நம்ம
சின்ன வயசுல வந்து நம்மளே ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் வந்து பெருசா பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் இருந்தது. மேபி எனக்கு அது இருந்திருக்கலாம், இல்லை நான் போன தியேட்டர்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் இந்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் கலர் கிரேடிங்குமே வந்து சில இடத்துல எல்லாமே நாய்ஸ் கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி தியேட்டர் மிஸ்டேக்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. பட் மற்றபடி ஸ்டோரி வைஸ் வந்து ரொம்பவே கடைசி கொண்டு வந்து அவங்க சொல்லணும். தான் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட் திங்க் என்னன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் தான். ஸோ அந்த கிளைமேக்ஸாக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு ஃபீல் குட் மூவியாக இந்த படத்தை மாற்றினதே அந்த கிளைமேக்ஸ் தான் சொல்லணும். அண்ட் சேம் திங் வந்து உடனே கார்ட்டூனிஸ்டிக்காக சினிமாட்டிக்காக கொண்டு போகாமல் அதுலேயும் ரியாலிட்டி வச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ இப்படி ஒருத்தன் பண்ணானோடனே அவனை ஹீரோவை தூக்கி கொண்டாடுறது இதெல்லாமே வந்து சினிமாட்டிக்காக போயிடும். பட் அவன் பண்ண மிஸ்டேக்கு ஒரு விஷயம்லாம் உள்ள வச்சிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு அவங்க கொஞ்சம் காட்டியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது அது எல்லாமே. பட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். ஒரு கமர்ஷியலாக அது மூவ் ஆகுது, இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டாதான் சொன்னல. அந்த மாதிரி அவங்க இது வந்து ஒரு யதார்த்தம் நிறைந்து இன்னும் கொண்டு போயிருக்கலாம். சென்டிமெண்ட்லாம் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த சொல்யூஷனும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட்டி இதை கரெக்டாக வச்சிருக்கலாமோன்ற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓவராலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்கிறாங்க, அதை வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு சின்ன விஷயம் மிஸ்பிஹேவ் ஆன உடனே நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து இங்கே சொல்கிறாங்க. அதை வந்து சொல்லும் போதே தெரிஞ்சிருது, பின்னால் இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது அதுக்கும் சேர்த்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. பட் அது வந்து இன்னும் கிளியராக இல்லை. ஒருவேளை இது வந்து எதனால், ட்ரெஸ்ஸுனாலையா இல்லை இவங்களோட இதனாலையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. இந்த ஜென்ரேஷனில் ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் எந்த மாதிரி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக அந்த மூவி வந்து இருக்குது.